بسم الله الرحمن الرحيم العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع صدق الله العلي العليم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن لم يعمل بسنتي فليس مني أو قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட ஈருலக தலைவர் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமைந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று என்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய படைப்பினுடைய ஆற்றலை குறித்து குர்ஆனில் கூறுகிற பொழுது இப்படி சொல்லுவான், வஅன்னஹு ஹலகஸ் ஸௌஜைனி الذكر والأنثى. நிச்சயமாக நாம் ஆண் பெண் என்கின்ற ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுவான். ஒரு மனிதனுடைய தீன் என்பது எப்பொழுது அவனுக்கு பாதி நிலைமையை அடைகிறான் என்று சொன்னால், அவன் எப்பொழுது நிக்காஹ் என்கின்ற அந்த சுன்னத்தான காரியத்தை அவன் எப்பொழுது முடிப்பானோ அப்போதுதான் அவன் தீன் என்கின்ற மார்க்கத்தினுடைய பாதி நிலைமைக்கு வருகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மன் தஸவ்வஜ ஃபகத் பலக நிஸ்புத்தீன். எவனொருவன் திட்டமாக நிக்காஹ்வை திருமணம் முடிப்பானோ திட்டமாக அவன் தீன் என்கின்ற மார்க்கத்தை பாதி எட்டிவிட்டான். மீதி பாதி ஃபல்யத்தகில்லாஹ மின் நஃப்ஸில் ஆஃபர். மீதி பாதியை தக்குவா என்கின்ற இறையச்சத்தின் மூலமாக தீனை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். ஒரு மனிதன், ஒரு ஆண் நம்முடைய மார்க்கத்தின்படி அவன் எத்தனை நிக்காஹ்கள் முடிக்கலாம் ஒரே நேரத்தில் என்பதாக பார்த்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மிகவும் தெளிவாக சொல்லி விடுவான். 2 2ஆக 3 3ஆக 4 4ஆக ஒரே நேரத்தில் 4 நிக்காஹ்களை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். ஆனால் இக்காலகட்டத்தில் நாமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அப்படிப்பட்ட அந்த நிக்காஹ்வினுடைய அந்த வழிமுறை வரக்கூடிய காலங்களில் மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. இன்றைய நிக்காஹ்கள் எப்படி இருக்கின்றது? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நிக்காஹ்களை முடித்தார்கள். ஆனால் ஒரு நிக்காஹ்விலும் ஆடம்பரம் என்கின்ற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் நாம் மட்டும் ஏன் நிக்காஹ்வை ஆடம்பரமாக முடிக்கின்றோம்? அப்படிப்பட்ட நிக்காஹ்களை ஆடம்பரமாக முடித்தோம் என்று சொன்னால் அதில் பரக்கத்து இருக்குமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னான் அல்லவா, ஒரே நேரத்தில் நீங்கள் 4 நிக்காஹ்களை முடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் சஹாபாக்களினுடைய வாழ்விலும் இருந்தது. பெரும்பாலான சஹாபாக்கள் குறைந்தபட்சம் 2 திருமணமாவது அவர்கள் முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு வசதியும் இல்லாமல் அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே
சஹாபாக்கள் எல்லாம் 2-3 திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களினுடைய மனோ இச்சை காரணமாகவா? இல்லை, அதனுடைய மகத்துவத்தை அவர்கள் புரிந்திருந்தார்கள், அதனுடைய பலன்களை அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஒரு சஹாபி சொல்லுவார், நான் மரணிக்கிற வரையிலும் என்னுடன் மனைவி என்கின்ற ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக ஒரு சஹாபி சொல்லுவார் என்று சொன்னால் அதனுடைய பலன்கள் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஏன் நிக்கா முடிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காவினுடைய அந்த முடிப்பதின் கூடிய பற்றி சொல்லுவார்கள், ஃபஇன்ன மஅஹா மிஸ்லுல் லதி மஅஹா. இதுதான் காரணம். நாம் நிக்காவை முடித்துவிட்டு அந்நிய பெண்ணை பார்க்கிற பொழுது நம் சிந்தனைக்கு வருமாம், அங்கு இருப்பதுதானே இங்கேயும் இருக்கிறது என்கின்ற அந்த சிந்தனை எப்பொழுது வரும் என்றால், ஒரு மனிதன் நிக்காவை முடிக்கிறான் என்று சொன்னால் அப்பொழுதுதான் வரும். அதற்குத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் நீங்கள் நிக்காவை முடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக வலியுறுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பேரை பிள்ளைகளான ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல திருமணங்கள் முடித்ததாக அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தருவார்கள். யார் இந்த ஹசன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, ஹசனுன் மின்னி வ ஹுசைனுன் மின் அலி. ஹசன் என்னை போன்றவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஹசன் தான் பல திருமணங்களை முடித்தார்கள். காரணம் அவர்களுடைய மனோ இச்சைக்கா? இல்லை, அவர்கள் அந்த பலனை தெரிந்திருந்தார்கள். ஏன் நாம் அதிகமாக திருமணம் முடிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை இறையச்சத்துடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் சரியான முறையில் நடக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெற வேண்டும். எந்த ஒரு வழிகேட்டின் பக்கமும் பாவத்தின் பக்கமும், குறிப்பாக விபச்சாரம் என்கின்ற அந்த பாவத்தின் பக்கம் நாம் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் செல்வம் இருந்தால், அதற்கான ஆற்றல் நம்மிடத்தில் இருந்தால், அல்லாஹ் தஆலா சொன்னதை போல 4 திருமணங்களை முடித்துக் கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் இக்காலகட்டத்தில் அது மிகவும் குறைந்த நிலையில், என்னமோ குறைஞ்சபட்சம் 2 திருமணங்களை ஒரு மனிதன் முடித்து விட்டார் என்று சொன்னால் அவன் ஏதோ ஒரு தவறு செய்ததை போல இந்த சமுதாயம் அவனை ஒதுக்கி விடுகிறது. பார்க்கிற பார்வை என்னமோ அவர் பெரிய தப்பு செய்து விட்டான், 2 மனைவிக்காரன் என்ற ஒரு கேவலமான ஒரு பேச்சை இந்த சமூகம் பேசிக் கொண்டிருப்பதை நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அவன் எப்படி இந்த மார்க்கத்துடன் வாழ வேண்டும் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.